அன்னை அபிராமியின் பேரருள் பெருகட்டும். தினமொரு அந்தாதி தொடரில் இன்று நாம் 46வது பாடலை பார்க்கிறோம். வாழ்க்கையில் பணம் காசு சம்பாதிப்பதை விட நல்ல குணங்களையும் நல்நடத்தையும் சம்பாதிப்பதே ஒரு மனிதனுக்கு பெருமை தரும். தாயே, நான் உனக்கு வெறுப்பு தரும் காரியங்களை செய்தாலும் பெரியோர்கள் அதை பொறுத்து கொள்வது போல நீயும் என்னை பொறுத்து கொண்டு எனக்கு நல்வழியை தர வேண்டும் என்று பட்டர் வேண்டும். இந்த பாடல் நம்மை ஒரு ஒழுக்கமான மனிதராக மாற்றும் வலிமையை கொண்டது. வாருங்கள் அத்தகைய பாடலை பார்ப்போம். வெறுக்கும் தகைமைகள் செய்யினும் தம் அடியாரை மிக்கோர் பொறுக்கும் தகைமை புதியதன்றே, புது நஞ்சை உண்டு கருக்கும் திருமிடற்றான் இடப்பாகம் கலந்து பொன்னே, மறுக்கும் தகைமைகள் செய்யினும் யான் உன்னை வாழ்த்துவேனே. அதாவது, வெறுக்கும் தகைமைகள் செய்யினும் தம் அடியாரை மிக்கோர் பொறுக்கும் தகைமை புதியதன்றே. பெரியோர்கள் தம்மை சார்ந்தவர்கள் வெறுக்கத்தக்க செயல்களை செய்தாலும் அதை பொறுத்து கொள்ளும் பண்பு என்பது உலகிற்கு புதியதல்ல. புது நஞ்சை உண்டு கருக்கும் திருமடற்றான் இடப்பாகம் கலந்து பொன்னே. ஆலகால நஞ்சினை உண்டு கருமை நிறமான கழுத்தை உடைய சிவபெருமானின் இடப்பாகத்தில் வீற்றிருக்கும் பொன் போன்றவளே, மறுக்கும் தகைமைகள் செய்யினும் யான் உன்னை வாழ்த்துவேனே. நீ எனக்கு அருள் செய்ய மறுத்தாலும் சரி, அல்லது நான் உனக்கு விருப்பமில்லாத செயல்களை செய்தாலும் சரி, உன்னை துதிப்பதையும் வாழ்த்துவதையும் நான் ஒருபோதும் நிறுத்த மாட்டேன் அம்மா என்று பட்டர் விளக்குகிறார். சுருக்கமாக கூற வேண்டுமென்றால், தாயே, ஒரு குழந்தை தவறு செய்தாலும் தாய் எப்படி தண்டிப்பதில்லையோ அதே போல் நான் சில நேரங்களில் நல்வழியில் இருந்து தவறி நடந்தாலும் நீ என்னை பொறுத்தருள வேண்டும் அம்மா. எனக்கு நல் நடத்தையை தந்து எப்போதும் உன்னை துதிக்கும் பாக்கியத்தை எனக்கு வழங்கும் அம்மா என்று கூறுகிறார். பாராயணம் செய்யும் முறை. தவறான பழக்கங்களிலிருந்து விடுபடவும் சமூகத்தில் ஒழுக்கமானவர் என்று பெயர் பெறவும் விரும்புவோர் இந்த பாடலை தினமும் பாராயணம் செய்வது சிறப்பு. அதிகாலை வேளையில் குளித்துவிட்டு தூய மனதுடன் இந்த பாடலை சொல்லி வர நற்பண்புகள் மேலோங்கும். இவ்வாறு செய்வதால் கோபம், வஞ்சனை, தீய பழக்கங்கள் மறைந்து சாந்தமான குணமும் நல்நடத்தையும் உண்டாகும். சான்றோர்கள் மற்றும் பெரியவர்களின் வழிகாட்டுதலும் அன்பும் கிடைக்கும். எது சரி எது தவறு என்று பிரித்தறியும் ஞானம் பிறக்கும். அன்னைக்கு வெள்ளை நிற மலர்களை படைக்கலாம். நைவேத்தியமாக பால் அல்லது தயிர் சாதம் படைக்கலாம். ஒழுக்கமே விழுப்பம் தரும் அந்த ஒழுக்கமான வாழ்வை அன்னை அபிராமி நமக்கு அருளட்டும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நாளை 47வது பாடலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் அபிராமி சமேத அமிர்தகடேஸ்வராய நமக.